இல்லாமல் வந்த பூமிநாதன் அண்ணா நகரில் ஐஏஎஸ் படிக்கிறப்ப வெறும் ₹200 கூட கொடுக்க முடியாமல் ரூம் வாடகை கொடுக்க முடியாமல் இருந்த பூமிநாதன் இன்றைக்கி சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், டெல்லி, இன்னும் குறுகிய நாட்களில் பெங்களூர், ஹைதராபாத், ட்ரிவண்ட்ரம் இத்தனை பிரான்ச் கொண்டு போய் இத்தனை பேருக்கு நம்ம ஒரு இது கொடுக்குற முடியுது அப்படின்னா, இந்த பெனோசஃபின் பொண்ணு பார்த்திங்கன்னா அது கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட மாணவி. இந்தியாவிலேயே முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரின்னு இப்போ அடையாளத்தோடு இன்றைக்கி இந்தோனேஷியாவோட எம்பசியில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸ் பாரிஸில் இருந்தாங்க, மலேசியாவில் இருந்தாங்க. வந்துட்டு 3 ஸ்டேஜஸை பற்றி பேசிட்டோம். ஃபைனல் ரிசல்ட்டில் பிடிஎஃப்பில் நம்ம நேம் வரதுன்றது ஒரு 8th வண்டர் மாதிரி. ஆனால் ஈவன் ஆஃப்டர் அந்த நேம் வந்ததுக்கப்புறம் சின்னதாக அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் அலோகேஷன் இஷ்யூஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி க்ரைசிஸில் இருக்கவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஈவன் பர்சனலாகவே டெல்லிலாம் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் பர்சனலாக. ஸோ அதை பற்றி ஃபியூவர்ஸ் சார். இந்த தேர்வுக்கு படிப்பதே என்பதே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இதுக்கு பயங்கரமான ஒரு பேஷன்ஸ் வேணும், பயங்கரமான ஒரு வில் பவர் வேணும், பயங்கரமான பெயினை தாங்கக்கூடிய எபிலிட்டி வேணும், ரெசிலியன்ஸ் வேணும். இதெல்லாம் தாண்டி தான் இந்த பையன் ஃபெயிலியர்ஸை தாண்டி தான் இந்த பையன் ஜெயிக்கிறான். ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பையனுக்கு சர்வீஸ் வரலை அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த வலி, அந்த வேதனையை உணர்ந்தவனால் மட்டும்தான் அதை அதிலிருந்து எப்படியாவது விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது நல்லாவே என்னால் உணர முடியும். ஏன்னா இந்த ஆஸ்பிரன்ஸ் ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ஒவ்வொருத்தரும் எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த உயரத்தை அடைகிறான். நிறைய பேருக்கு இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு அவர்களோட வெற்றி மட்டும் தான் தெரியும். அந்த வெற்றிக்கு பின்னாடி அவர்களோட உழைப்பு, முயற்சி, கடினமான ஒரு சாக்ரிஃபைஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்படி வெற்றி பெற்ற ஒரு பெண்ணு தான் பெனோசஃபின் ஐஎஃப்எஸ். நிறைய பேருக்கு நான் டெல்லிக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் வெவ்வேறு ஐஏஎஸ் அகாடமியில் படித்தாலும் சரி, சர்வீஸ் அலோகேஷன் அப்போ சர்வீஸ் வரலை அப்படின்னாவே அவங்க தேடி வரக்கூடிய ஒரே நபர் கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பூமிநாதன். காரணம் எனக்கு அவங்க எந்த அகாடமியில் படித்தாங்கன்னு கேட்க மாட்டேன், அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தான் கேட்பேன். நான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் நான் எத்தனை முறை வேணாலும் தயங்காமல் நான் அங்கே போவேன். இந்த பெனோசஃபின் பொண்ணு பார்த்திங்கன்னா அது கிங்மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட மாணவி. இந்தியாவிலேயே முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரின்னு இப்போ அடையாளத்தோடு இன்றைக்கி இந்தோனேஷியாவோட எம்பசியில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸ் பாரிஸில் இருந்தாங்க, மலேசியாவில் இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா சர்வீஸ் அலாட் ஆகலை. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுச்சு, மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுச்சு, நேர்முக தேர்வும் கிளியர் பண்ணிடுச்சு. ஆல் இண்டியா லெவலில் 343 ரேங்க் வாங்கியிருந்தது. அவ்வளோ ரேங்க் வாங்கின ஒரு பொண்ணுக்கு சர்வீஸ் அலாட் ஆகலை. என்ன விஷயம்னு போய் பார்த்தோம்னா, இந்திய வெளியுறவுத்துறையில் ஒரு டிப்ளமேட்டாக இருக்கணும் அப்படின்னா எப்படி பார்வை குறைபாடு இருக்கவங்களை நம்ம டிப்ளமேட்டாக போட முடியும், நாளைக்கு யூஎஸில் இந்தியாவோட அம்பாசிடராக இருப்பாங்க, எப்படி போட முடியும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. எங்களுக்கு எல்லாம் அந்த பெண் பெனோ நான் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் தான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன்லேயே அப்போ இல்லை. ஆனால் அவங்க எனக்கு சர்வீஸ் வேறு எந்த சர்வீஸும் எனக்கு அலாட் ஆக வேண்டாம், கொடுத்தா எனக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ஏபிள்டு. நீங்கள் இஃப் ரிஜெக்டிங் மீ அப்படின்னா ஐ வில் ப்ரூவ் மை செல்ஃப் தட் ஐ எம் ஏபிள் பர்சன் அப்படின்றாங்க. தென் அகைன் ஒன்ஸ் அகைன் அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் மேடம் அப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டராக இருக்காங்க. மதிப்பிற்குரிய இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அப்போ ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அவங்க 2 பேரையும் நாங்கள் பார்க்குறோம். டிஓபிடி மினிஸ்டர் மதிப்பிற்குரிய ஜிதேந்திர சிங் அவர்களை பார்க்குறோம். மதிப்பிற்குரிய பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் லெட்டர் எழுதுகிறோம். இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி ஒத்துக்குச்சு அப்படின்னா டிஓபிடி மினிஸ்ட்ரி தான் அப்பாயின்மெண்ட் போடணும், நாங்கள் போடுறதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்றாங்க. உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்டர்வியூ மறுபடியும் இந்த பெண்ணுடைய சூட்டபிலிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்குறாங்க. பெனோசஃபினுக்கு தேர்வில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் கூட ஒரு நேர்முக தேர்வு நடைபெறுது. அந்த நேர்முக தேர்வில் இந்த ஃபாரின் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணுகிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்க தி கேம் டு எ கன்க்ளூஷன், இந்த பொண்ணுக்கு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 32 முறை டெல்லிக்கு போயிருப்பேன் அந்த பெண்ணுடைய வெற்றிக்காக. நிறைய முயற்சிகள் தொடர்ந்து நம்ம இது பண்ணோம். இந்தியாவில் முதல் பெண் டாக்டர், முதல் பெண் ஜட்ஜு, முதல் இந்திய பிரதமர், முதல் ஜனாதிபதி மாதிரி இந்தியாவின் முதல் 100% பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நம்ம படைப்பதற்காக 32 முறை இல்லை, 320 முறை இல்லை, 3200 முறை கூட போகலாம் அந்த விசிட்டுக்கு நினச்சி ஒவ்வொரு முறையும் நாங்கள் போனோம்.
அந்த வெற்றியில் வந்து எங்களுக்கு நிறைய பேர் உறுதுணையாக இருந்தாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நிறைய வெல்விஷர்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியாக வந்து ஃப்யூச்சர் வேக்கன்சி எடுத்து ரூலை அமெண்ட் பண்ணி மதிப்பிற்குரிய நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் ஃபைலு பிரைம் மினிஸ்டர் அப்போ தான் முதல்ல பிரைம் மினிஸ்டராக 2014 அவங்க பதவி ஏற்றிருந்தாங்க. அவர்களுடைய ஆசையோடு டிஓபிடியில் முதல் முறையாக சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண பொண்ணுக்கு பாராட்டு விழா நடத்தி ஒரு பொண்ணை வந்து சர்வீஸ்க்குள்ளே கொண்டு வந்து ஒரு வரலாறை படைத்தோம். அந்த பொண்ணு மட்டும் இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி சர்வீஸ் அலோகேஷனில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி சர்வீஸில் வந்து இன்றைக்கி நல்ல நல்ல போஸ்ட்டில் இருக்காங்க. இந்தியன் ஃபாரின் சர்வீஸு, இந்தியன் போலீஸ் சர்வீஸு, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு ஸ்டோரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படின்னா ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும். அவருடைய சாதனைக்கு நம்மளும் வந்து கூட வந்து ஒரு துணையாக நிற்கிறோம் அப்படின்றப்ப நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட்னு ஹெல்ப் பண்ணோன்னு தான் நான் சொன்னேன். இது கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன் படம் மாதிரி இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் ஒன் மோர் திங், பெனோசஃபின் மேமோட கேஸ் பார்க்குறப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக யூடியூப் அந்த பெனோசஃபின் பற்றி பேசுகிறப்போ ஒன்று சொல்லணும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஐ மைட் நாட் ஹேவ் விஷன் பட் ஐ ஹேட் எ விஷன் டு பிகம் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர். சூப்பர். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி. அதே போல் ஹெலன் கில்லர் சொல்லிட்டு இருப்பாங்க, ஐ கான்ட் டூ எவ்ரி திங் பட் ஐ கேன் டூ சம்திங், ஐ வில் நெவர் எவர் லிவ் இட் விச் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க முடியும்னு நினைக்கிற விஷயங்களை அவங்க கண்டிப்பாக கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் வந்து அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி சார். நெக்ஸ்ட்டு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ வந்தது. இந்த மாதிரி நீங்கள் எந்த அகாடமியில் எப்போ நீங்கள் பிசிஎம் படிச்சிருந்தாலும் சரி, எனக்கு தேவையானது ஒரே ஒரு உங்களோட ஐடி கார்டு, அது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிசிஎம் கோர்ஸு ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உண்மையாலே அந்த இன்ஸ்டியூட்டில் பண்ணுறீங்களா, உண்மையாலே பண்ணுறீங்களா, இல்லை சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிப்பீட்டர்ஸ்ன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு அதர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அகைன் வித்தின் அகாடமி, இப்போ அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் ஜாயின் பண்ணுறோம், காசு கட்டுறோம், கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம், எக்ஸாம் பாஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதுக்கப்புறம் உங்கள் பாடு அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் திருப்பி அவங்களுக்கு ரீடைன் பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற இதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சார்? See, civil service coaching centerன்றது வந்து இட்ஸ் நாட் ஏ பிஸ்னஸ். We are making the future leaders for the India. நான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸை மட்டும் நேசிக்கக்கூடிய நபர் அல்ல. சிவில் சர்வீஸ் படிக்கக்கூடிய, உண்மையாக படிக்கக்கூடிய, எந்த ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கக்கூடிய மாணவரும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் நான். இந்த தேர்வுக்காக படிக்க வரக்கூடிய பல மாணவர்கள் ஏதோ ஒரு பயிற்சி மையத்தில் சேர்ந்து நிறைய லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி அவர்கள் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்காமல் இருக்கிறப்ப அவருடைய வெற்றி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து மீண்டும் இன்னொரு பயிற்சி மையத்தை சேரணுன்னா மறுபடியும் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும். அது பேரண்ட்ஸ் செலவு பண்ண மாட்டாங்க, பேரண்ட்ஸால் பேயும் பண்ண முடியாது சில பேருக்கு. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோம். அப்போ தான் வந்து ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணி சில பேருக்கு வந்து ஸ்பான்சர்ஸும் என்னை கால் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் இந்த வருஷம் ஒரு 10 பேருக்கு படிக்க வைக்கிறேன் சார்னு சொல்லுவாங்க. அந்த 10 பேர் யாராக இருக்கும்னு நான் முடிவு பண்ணுறப்ப இந்த ரிப்பீட்டர்ஸ், ஸோ கால்டு த சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ், வேறு ஏதோ ஒரு ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று ஆனால் அங்கே வந்து திருப்தி இல்லாமல் போய் அவங்க சக்ஸஸ் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப, நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிற மாணவர்கள், நம்மளுடைய மாணவர்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கப்ப பிற மாணவர்கள்ட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்போ நான் முன்னாடியே இந்த டிசிஷன் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாணவர்கள்லாம் நம்ம அகாடமிக்கு வரணும் அப்படின்னா அவர்களுக்கு போய் மறுபடியும் ஃபுல் அமௌண்ட் வாங்கக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் வந்து ஒரு வரப்பிரசாதமாக மாற்றணுன்றதுக்காக தான் அவங்க எந்த ஃபீஸுமே அவங்க வந்து கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஜஸ்ட்டு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணிட்டா ஃபீஸ் எல்லாம் ஒன்று கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி எடுத்துக்கும், அப்படி இல்லைன்னா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஸ்பான்சர்ஸ் உங்களுக்கு 100% வாங்கி கொடுத்துரும். ஸோ அப்படி தான் அந்த ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். அண்ட் அகைன் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ யூபிஎஸ்சிக்கு நம்ம பே பண்ணி ஜாயின் பண்ணி கோர்ஸ் போயிட்டுருக்கோம். அட் த சேம் டைம் இப்போ யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் நமக்கு கிளியர் ஆகலை அப்படின்றப்போ ஒரு 3 to 4 months குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக ரிவிஷன் கிளாஸஸாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரிஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஃப்ரீயாக அவைல் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன சார்? டிஎன்பிஎஸ்சி அண்ட் கிங் மேக்கர்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்னு தனி ஒரு பில்டிங்கில் இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி தனி பில்டிங், கிங் மேக்கர்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அண்ட் கிங் மேக்கர்ஸ் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். அந்த ரெண்டுலேயுமே வந்து இந்த ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அங்கே போய் ஃப்ரீயாக வந்து படிச்சுக்கலாம் இந்த ஐடி கார்டை வச்சு. ஏன் அப்படின்னா
நிறைய பயிற்சி மையங்களில் என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சி படிச்சுட்டு அடுத்து வந்து டிஎன்பிசி போகிறாங்க, அங்கே போய் தனியாக பே பண்ணுறாங்க. பேங்கிங் போகிறாங்க, அங்கே போய் தனியாக பே பண்ணுறாங்க. சில பேர் பே பண்ண முடியாதனாலேயே அவங்களே செல்ஃபாக படிக்கிறாங்க. அப்போ வெற்றி வாய்ப்பு தள்ளி போயிடுது. சிவில் சர்வீஸ் வந்து லாங் ஜேர்னி. எஸ், நான் ஒரு பயிற்சி மையம் நடத்துகிறேன், நான் சொல்கிறேன் இது லாங் ஜேர்னி. இந்த லாங் ஜேர்னியில் நீங்கள் வந்து டயர்ட் ஆகிடக்கூடாது. டயர்டாகாமல் இருக்குன்னா என்ன செய்யணும், இடையில ஒரு பார்க்கிங் பிளேஸ் வேணும், இடையில ஒரு சின்ன வேலை உங்களுக்கு வேணும். அந்த வேலை வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், எஸ்எஸ்சி எழுதணும், ஆர்ஆர்பி எழுதணும், ஐபிபிஎஸ் எழுதணும், பேங்க் எக்ஸாம் எழுதணும், ஆர்பிஐ கிரேட் பி எழுதணும், அசிஸ்டன்ட் கமாண்டர் சிஏபிஎஃப் எழுதணும். இது இத்தனை எக்ஸாம் எழுதணும். இதுக்கெல்லாம் தனித்தனியாக போய் உங்களால் ஃபீஸ் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. வீட்டில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தட்ஸ் இட், ஓவர், நீ படித்தது போதும், நீ நேராக வீட்டுக்கு வான்னு சொல்லிடுவாங்க. இந்த மாணவர்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் என்ரோல் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டிஎன்பிஎஸ்சி ப்ரோக்ராம் ஃப்ரீ அண்டு பேங்கிங் கோர்ஸ் ஃப்ரீ. அது மட்டும் இல்லை, ஒரு முறை ஜாயின் பண்ணால் இந்த மாணவர் வேலை கிடைக்கிற வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரோக்ராமே எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம், டிஎன்பிஎஸ்சி ப்ரோக்ராமே எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம். கிங் மேக்கர்ஸ் விட்டு வெளில போகிறப்போ ஏதோ ஒரு வேலையோடு போகணுன்றதான் என்னோடய ஆசை. உங்களை மறுபடியும் நான் வந்து இந்த 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 பூமியில் நான் இந்த பூமி பார்க்குறப்ப நான் வந்து உங்களை வந்து ஒரு அச்சீவராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம். உங்களை அச்சீவராக எல்லாரையும் என்னால் ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு ஆக முடியாது. ஆனால் எல்லாரையும் நல்ல ஒரு பொசிஷனில், நல்ல ரெஸ்பான்சிபிள் ஒரு சிட்டிசனாக, ஒரு நல்ல பதவியில் நிச்சயமாக உங்களை பார்க்க முடியுமானா என்னால் பார்க்க முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதுக்கு இதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுக்குறேன், அவ்வளோதான். தட்ஸ் இட். சூப்பர் சார். இப்போது எல்லா ஆஸ்பிரண்ட்டையும் ஒரு நல்ல ஆஃபீஸராக ஆக்க முடியுமான்னு தெரில, ஆனால் ஒரு நல்ல சிட்டிசனாக ஆக்கணும்னு சொல்கிறீங்க. அந்த தாட்டே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன் திங், இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூ பில்டிங் சொன்னதுனால இது கேட்குறேன். அந்த பில்டிங்கை யாரை வச்சு வேணால் இனாகிரேட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு தெரியாத கெஸ்ட் இல்லை, நிறைய பேர், இட் மேபி எனி ஒன். ஆனால் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு இனாகிரேட் பண்ணணுன்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? Actually, I don't want to create the civil service examination toppers alone. I wanted to create the future leaders, the one who knows the governance, the one who has the decision-making abilities, leadership qualities, the visionary leaders. அவங்கள நான் உருவாக்க நினைக்கிறேன். பெரிய லீடர்ஸை பார்க்குறப்ப, அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸை கேட்குறப்ப, அவங்களுடைய ஆளுமைகளை பார்க்குறப்ப, அதே போன்ற ஒரு ஆளுமை இவர்களுக்குள்ளே இருக்கிறத உணர்றப்ப தானும் எதிர்காலத்தில் வந்து ஒரு அந்த இடத்தை அடைய முடியுன்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கணும்னு நினைக்கிறேன். உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளது, திங்க் பிக் அப்படின்றதான் என்னோடய கான்செப்ட். ஒன்றுமே இல்லாமல் வந்த பூமிநாதன் அண்ணா நகரில் ஐஏஎஸ் படிக்கிறப்ப வெறும் 200 ரூபா கூட கொடுக்க முடியாமல், ரூம் வாடகை கொடுக்க முடியாமல் இருந்த பூமிநாதன் இன்றைக்கி சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, தஞ்சாவூர், சேலம், நாமக்கல், டெல்லி, இன்னும் குறுகிய நாட்களில் பெங்களூர், ஹைதராபாத், ட்ரிவண்ட்ரம், இத்தனை பிரான்ச் கொண்டு போய் இத்தனை பேருக்கு நம்ம வந்து ஒரு இது கொடுக்குற முடியுது அப்படின்னா, எல்லா ஆற்றலும் இருக்கக்கூடிய உங்களால், எவ்வளோ எல்லா வாய்ப்புலையும் படித்த உங்களால், நல்ல ஸ்கூலில் படித்து மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, நல்ல காலேஜ் எல்லாம் படித்து வந்திருக்கு நீங்கள், வெறும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவது மட்டுமல்ல உங்கள் இலக்கு. அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய இலக்கு வைங்க. ஏன் எதிர்காலத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறது இலக்கு வைங்க, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆகிறதுக்கு இலக்கு வைங்க. அந்த இலக்கை வந்து உங்கள் மனசில் விதைப்பதற்காகத்தான் முதல்ல நான் பை ஐஏஎஸ் ஃபார் ஐஏஎஸ்னால் ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வந்தேன். இப்போ நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கியாச்சு. அடுத்து வந்து இந்த நாட்டுக்கு நல்ல நல்ல தலைவர்கள் தேவை. அந்த நல்ல நல்ல தலைவர்களையும் நம்ம வந்து இங்கேருந்து உருவாக்கணும். எத்திக்கலான, மாரலான, ரெஸ்பான்சிபிளான, நாலேஜபிளான ஒரு பர்சனை உருவாக்கணும்னா இந்த போன்ற ஜனாதிபதிகளை நேரடியாக பார்க்குறப்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். மதிப்பிற்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்களும் மதிப்பிற்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்களும் 2 பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை வரவழைச்சோம் நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு. அவங்க 2 பேருமே ஒன்று விதைச்சிட்டு போனாங்க, எதிர்காலத்தில் நீங்களும் என்ன போல் வரணும் அப்படின்ட்டு. ராம்நாத் கோவிந்த் சார் ஓப்பனாக சொன்னார், நான் வந்து முன்னாள் சிவில் சர்வெண்ட்டு தான், ஆனால் ஒரு நாள் நான் யோசித்தேன், ஏன் வந்து நான் வெறும் சிவில் சர்வீஸில் கண்டினியூ பண்ணணும், ஏன் வந்து இன்னும் பெரிய லீடராக வந்து நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த தாட் வந்து அவரை வந்து இந்தியாவுடைய ஜனாதிபதி ஆக்குச்சு. ஸோ கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து உண்மையிலேயே எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய ஜனாதிபதி வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த பேர் எப்படி அமைஞ்சுன்னு தெரியாது, கிங் மேக்கர். ஓகே, ஸோ இந்தியாவுடைய கிங்
நிச்சயமாக இந்த கிங் மேக்கர்லேருந்து வரப்போகுது அப்படின்னு கூட எனக்கு தெரியும். அது யார் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே உருவாக்கி நான் பல பேரை விட்டுருக்கேன். அதில் ஒரு சில பேர் ஆல்ரெடி அந்த ஆளுமைகளோடு இருக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதிர்காலத்தில் நீங்களும் அந்த ஆளுமையில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஷோர் சார். இந்த பார்ட்டு கிட்டத்தட்ட சூரரை போட்டு ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குது. நிறைய குக்கிராமத்துலேருந்து கண்டிப்பாக சிவில் சர்வீஸ் ஜேர்னிக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ட்ரீம் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் கிங் ஸ்டாக் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்துட்டு வேரியஸ் பியூரோக்ராட்ஸ் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் மை சக்ஸஸ் ஸ்டோரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்க பயனியர்ஸ் வந்துட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இதே போல் தான் சிறந்த ஆளுமைகள் அவர்களுடைய அனுபவங்கள் சிறந்த ஆளுமைகளை உருவாக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் மதிப்பிற்குரிய யஸ்வந்த் சின்ஹா, முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர், அவரை வர வச்சோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் ரங்கராஜன் சார், அவரை வர வச்சோம், எக்கனாமிஸ்ட். இஸ்ரோவுடைய சேர்மன் மயில்சாமி அண்ணாதுரை சார், ஒரு சயின்டிஸ்ட், அவரை நம்ம வர வச்சோம். மதிப்பிற்குரிய நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், இன்றைக்கி நம்ம 5 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வந்து குஜராத்திலேருந்து ஒருத்தரை நான் வர வச்சேன், பூபேந்திர குமார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு, பிகே மோடி அப்படின்னு ஒருத்தர், எல்லோரும் பயங்கரமானது. அவரை தனியாக சார்ட்டர் ஃப்ளைட்டில் வச்சுருக்காரு. ஏன்னா ஐஏஎஸ் அகாடமியில் எதுக்கு இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வர வைக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த சாதனை செய்யணுன்ற ஒரு எண்ணம், அவர்களுடைய பயணம், அது தெரிஞ்சாவே போதும், நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு சாதனையாளர் ஆயிடுவீங்க. ஸோ இந்த கிங் ஸ்டாக் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் நேரடியாக வந்து நம்ம மாணவர்களோட பேசுகிறப்ப அந்த பாசிட்டிவிட்டி அப்படியே பரவிடும். அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து க்ரியேட் ஆகிடும். அப்படி தான் வந்து இந்த கிங் ஸ்டாக் ஈவெண்ட் வந்து வந்துச்சு. அதே போல் கிரண்பேடி மேடம் வந்து அவங்கள்ட்ட பார்க்குறதுக்காக அந்த ராஜ்பவனுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரையுமே நான் வந்து பாண்டிச்சேரி கூப்பிட்டு போனேன். பஸ் எடுத்து 2 பஸ் எடுத்து எல்லோரும் வந்து டூர் அகாடமிலேருந்து எங்கே போவாங்கன்னா குற்றாலம் அண்டு வேறு எங்கேயாவது தான் போவாங்க, மூணாருக்கு. நான் எங்கே கூப்பிட்டு போவேன்னா அசம்பிளி கூப்பிட்டு போவேன், பார்லிமெண்ட்டு கூப்பிட்டு போகணுன்னு நினைப்பேன், ராஜ்பவன் கூப்பிட்டு போகணுன்னு நினைப்பேன். ஏற்கனவே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ராஜ்பவனுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். அதே போல் அங்கே பாண்டிச்சேரியில் ராஜ்பவன் கூப்பிட்டு போனேன். அங்கே கிரண்பேடி மேடம் சொன்னாங்க, இது கிங் மேக்கர்ஸ் இல்லைப்பா, இட்ஸ் இந்தியா மேக்கர்ஸ் அப்படின்னாங்க. ஏன்னா எதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த ஆளுமைகளை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறதுனால தான். ஸோ ஐம் ஷுர் இந்த கிங் ஸ்டாக் மூலமாக நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அவர்களைப் போலவே நீங்கள் எதிர்காலத்தில் கிங்ஸ் அண்ட் குயினாக நீங்கள் வருவீங்க அப்படின்றத நம்பிக்கை எனக்கு இருக்குது. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கி நிறைய பேர் குயின்ஸ் தான் படிக்கிறாங்க. ஏன்னா வெரி சூன் வந்து இந்த கிங் மேக்கர்ஸ் பேரை குயின் மேக்கர்ன்ற பேரையும் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் கிங் ஸ்டாக். ஓகே, மென் ஆஸ்பிரன்ஸோட விமன் நிறைய பேர் படிக்கிறாங்கன்றது இட்ஸ் ஹாப்பி சைன் தான். 70% ஆஃப் தி கேர்ள்ஸ் சில்ட்ரன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்களே இருக்காங்க. எல்லா அகாடமிலையுமே கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் படிக்க வர்றாங்க. அவங்க ரொம்ப சின்சியராக இருக்காங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க, மோர் டிசிப்ளின்டாக இருக்காங்க, மோர் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, மோர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க, மோர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, பெர்சவரன்ஸ் குவாலிட்டி அதிகமாக இருக்குது. மோர் சக்ஸஸ் ரேஷியோ எங்கேருந்து வருதுன்னா இந்த ஃபீமேல் சில்ட்ரன்ஸ்னு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து எதிர்காலத்தில் உங்கள் குழந்தை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆக்குங்க. காரணம், பெண் குழந்தைகள் இன்றைக்கி எல்லா துறையிலையும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சிவில் சர்வீஸ் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். மென்னை விட விமன் அதிக லெவலில் சக்ஸஸாக வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் வந்து இன்னும் பல மடங்கு உயரட்டும் சார். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ யூஸ்வலாக காலேஜில் தான் இந்த குவிஸ் காம்படிஷன், பேனல் டிஸ்கஷன் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கும். இப்போ நம்ம அகாடமியில் இதுவும் நாட் ஒன்லி கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸில் இட்ஸ் ஓப்பன் ஈவெண்ட் தான். அதில் வந்து குவிஸஸ் அண்ட் பேனல் டிஸ்கஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் சார்? அகெயின் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டல் அலர்ட்னஸ் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரெகக்னிஷன் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இதுபோல் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறப்ப இன்டர் அகாடமி ஈவெண்ட், கிங் மேக்கர்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு அகாடமிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர்றப்ப அந்த போட்டி மனப்பான்மையை தூண்டணும்னு ஆசைப்பட்டேன் நான். நாலேஜ் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி இது. ஸோ இந்த அறிவு தேடலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவருக்கொருவர் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கப்ப யார் பெரியவர்ன்றதை ப்ரூவ் பண்ணுறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கிங்ஸ் குவிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை வந்து ஆரம்பித்தது. அது வந்து நம்ம அருண் சார், சைக்காலஜி ஃபேக்கல்ட்டி, ரொம்ப அற்புதமாக அதை கொண்டு போயிட்டுருக்காரு. இது வந்து நம்ம 2 வருஷம் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமும் அடுத்து 2026 வந்து நடக்க போகுது. மாணவர்கள் வந்து வெறும் ஐஏஎஸ் அகாடமியில் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து கல்லூரிகளில் இருந்தால் கூட நிறைய பேர் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஸோ கிங் குவிஸில் நீங்கள் கலந்துக்கிட்டு எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஓகே சார். இது வந்து காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டையும் நம்மளோட ஒரேட்ரி மென்டல் ஸ்கில்ஸையும் அலர்ட்னஸ் மென்டல் அலர்ட்னஸையும் அண்ட் டெவலப் ரெகக்னிஷன் அண்ட் மோட்டிவேஷன். எஸ் சார். ரைட் ஃப்ரம் த பிகினிங் ரெகக்னிஷன்ற வேர்டில் ரொம்ப நீங்கள் கீனாக இருக்கீங்க. எஸ், அது வந்துட்டு எவ்ரி ஹியூமன் பீயிங் வந்து போகிறதே 3 விஷயத்துக்காக தான். 1 ரெஸ்பெக்ட், 2 ரெகக்னிஷன், 3 தான் ரெமுனரேஷன். சிவில் சர்வீஸ்க்கு வர்றவங்க எல்லாருமே இந்த 3 6க்காக தான் கஷ்டப்படுறாங்க. ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷன், 3 தான் ரெமுனரேஷன். ரெமுனரேஷனுக்காக வரதா இருந்தால் எத்தனையோ துறை இருக்குது, அதை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு போகலாமே, ஏன் சிவில் சர்வீஸ்க்கு வரணும் நம்ம? ஸோ இந்த 3மே வந்து நம்ம பயிற்சியிலே சேர்த்து கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். என்விரான்மெண்ட்டில் யூஸ்வலாக நம்ம 3Rன்னு வேறு படிப்போம். ஆனால் இனிலேருந்து இந்த 3Rஐ ப்ரிலிம்ஸில் ப்ரிப்பரேஷனில் நம்ம பார்த்துக்கணுன்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஆஸ்பிரண்ட் ஃபீல்டு வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து கன்சர்ன் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ நம்ம அகாடமியில் மென்டல் ஹெல்த்துக்காக கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தென் யோகா கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அண்டு ஒன் மோர் திங், இந்த சோஷியலி அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக வாக் ஃபார் பிளாஸ்டிக் கூட ரீசெண்டாக சேர்ந்து சஸ்டைனபிள் போகின்ற இனிஷியேட்டிவ் பண்ணோம். அதுக்கான ரீசன் சார்? சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க எக்ஸாமில் தோற்றதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கும். ஆனால் நிறைய பேரை நான் பார்த்தது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸால் தோற்றது தான் அதிகம். கண்டென்ட் இருக்கும், நாலேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸால் தான் எக்ஸாம் தோற்றுறாங்க. அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப, எல்லா எக்ஸாம் டே அன்றைக்கும் காலையில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து அந்த மைண்டை வந்து கூல் பண்ணி காமாக அவங்கள ஆக்கி ஒரு பிராணாயாமம் பண்ண வச்சு ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சு அந்த கூலான அந்த என்விரான்மெண்ட்டில், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டில் அந்த எக்ஸாம் எழுத வைக்கிறப்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, டைம் மேனேஜ் பண்ணுறாங்க, அக்யூரசி நல்லா வருது. இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா வெறும் சப்ஜெக்டை மட்டும் டீச் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்டாக கிங் மேக்கர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இந்த யோகா கிளாஸை எவ்ரி மண்டே டெஸ்ட் அன்னைக்கு காலையில் ஒரு 30 மினிட்ஸ் உள்ள கொண்டு வந்தோம். அதில் பிராணாயாமம் சொல்லி கொடுக்குறோம். ஒமேகா ஸ்கூல்லேருந்து ஒமேகா மேனேஜ்மெண்ட், அது லாலாஜியோடைய ஸ்பிரிட், அது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். அந்த லாலாஜி ஒமேகா அதிலிருந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து யோகா சொல்லித்தராங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லித்தராங்க. அது ஒரு ரீசன். 2வது வந்து நீங்கள் இப்போ சொன்னது வந்து அந்த கவுன்சிலிங். நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து நம்ம அகாடமியில் இருக்காங்க. என்னோடய ஒய்ஃபே சைக்காலஜிஸ்ட்டு. நிறைய பேர் வந்து நிறைய பர்சனல் பிரச்சனைகள் இருக்கும். எல்லாமே யூத்து தானே, எல்லாருக்கும் ஒரு லவ் அஃபேர் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு தங்கச்சி இருப்பாங்க கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க, இவன் படிச்சுட்டு இருப்பான், ஏன் இவனுக்கே கல்யாணம் ஆகாமல் இருக்கும், பொண்ணுங்க இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஏஜ் போயிட்டே இருக்கும், நிறைய அட்டெம்ப்ட் போயிருக்கும், 7 அட்டெம்ப்ட் 8 அட்டெம்ப்ட் 9 அட்டெம்ப்ட் அதுவாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருப்பாங்க, 5 மெயின்ஸ் 7 மெயின்ஸ் 8 மெயின்ஸ்லாம் கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான். இப்படி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் வந்து மிகப்பெரிய விஷயம். அந்த கவுன்சிலிங் இப்போ பண்ணுறது மூலமாக நிறைய பேர் பாஸ் பண்ணி வந்ததை நான் பார்த்துருக்கேன் நான். பூமிநாதனை பார்க்க வரக்கூடிய பல பேர் எதுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்ஜெக்டில் எந்த டவுட் இருக்குது அப்படின்னு கேட்க வந்த மாணவர்களை விட அவங்க எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காங்களோ மோட்டிவேஷனுக்காக வந்து பார்த்தவங்க தான் நிறைய பேர். ஸோ இந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் உங்களுடைய நாலேஜை மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு தனி டீம் வந்து பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து மாற முடியும். ஹாப்பியாக இருக்க பர்சனால தான் ஹாப்பியான செயல்பாடுகளை கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மென்டல் ஹெல்த். இன்னொன்று வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸ் கேட்டிங்க. இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்ற இனிஷியேட்டிவ் மதிப்பிற்குரிய ஆதில் பேக் அவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ். அகெயின் அதாவது சோசியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட், என்விரான்மெண்டலி ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட். இந்த 2 விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம கொண்டு வரதுன்னு யோசிக்கிறப்ப தான் இந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸ். நம்ம சரண்யா ஐஏஎஸ் வந்து 210 மார்க் வாங்குச்சு அப்படின்னா அது காரணம் என்னென்னா, அந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸ்ன்ற அந்த ஒரு ஹாபியை நம்ம அகாடமியில் வந்து கல்டிவேட் பண்ணதுனால அதை தொடர்ந்து பண்ணாங்க. அந்த இனிஷியேட்டிவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்ட்ரீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த பிளாஸ்டிக் வேஸ்டஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய ஸ்கேவெஞ்சர்ஸ் ப்ளஸ் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு நம்ம கொடுத்து
அது அந்த பணத்தை வந்து அவங்க ஃபேமிலிக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க முகத்தில் பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை வந்து இவங்களை அனுபவிக்கிறது மூலமாக ப்ளஸ் இன்றைக்கி ஏதோ ஒன்று இன்றைக்கி நான் சொசைட்டிக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ஆனந்தத்தை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறப்ப இன்றைக்கி வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரத்திலேயே உன்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ண முடியுதுன்னா பவர் கையில் இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை உன்னால் செய்ய முடியுன்றதை வந்து நம்ம அவனுக்கு புரிய வைக்கிறோம். இப்போ வந்து அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸில் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ சரண்யா வந்து இதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ஒரு ஸ்டூடெண்ட்டு ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டேன். நான் முதல்ல எந்த சிட்டிக்கு போகிறேனோ அந்த சிட்டியை ஃபஸ்ட்டு வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன். பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ண போகிறேன். பிளாஸ்டிக்ஸ்னால் வரப்போகிற தீங்குகளை பற்றி நான் எடுத்து சொல்ல போகிறேன். இதுதான் என்னுடைய முதல் நோக்கம்னு சொல்கிற லெவலுக்கு அந்த மைண்டு உள்ளே போயிருக்கு. அப்படின்னா நம்ம எப்படி வளர்க்குறோமோ அப்படி தான் அவங்க வந்து செயல்பாடுகளும் இருக்க போகுது எதிர்காலத்தில் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக. ஸோ எனக்கு நிறைய பேர் ஐஏஎஸை பாஸ் பண்ண வைக்கணுன்றதை விட நிறைய பேரை எத்திக்கலான ஐஏஎஸ் ஆஃபீஸராக பாஸ் பண்ண வைக்கணுன்றது தான் எனக்கு வந்து நோக்கம். ஸோ அதுதான் அந்த வாக் ஃபார் பிளாஸ்டிக்ஸோட இனிஷியேட்டிவ். சூப்பர் சார். இப்போ வந்து ஃபார் நேம் சேக்குன்னு ஆபியில் மென்ஷன் பண்ணாமல் அதை ரியல் டைம்லேயும் அவங்க ஃபாலோ பண்ணி ஈவன் ஆஃப்டர் சர்வீஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு லார்ஜ் ஸ்கேலில் சொல்கிறப்போ வெரி இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்மில் இன்டர்வியூ போகிறப்ப நிறைய பேர் ஹாபின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக போட்டுருவாங்க. பொய்யா கூட சில பேர் போடுவாங்க. பட் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஹாபிஸ் போடுறப்ப பேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். என்ன வித்தியாசமாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க இதில் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஹாபின்றது எப்படி இருக்கும்னா தனக்கும் சந்தோஷம் கொடுக்கணும், சொசைட்டிக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், ப்ளஸ் வந்து அதில் வந்து ஒரு எக்கனாமியும் அதில் இருக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஹாபி அப்படின்றது மாதிரி பேனல் மெம்பர்ஸ் வந்து வியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் இந்த பொண்ணுக்கும் சந்தோஷம், சொசைட்டிக்கும் சந்தோஷம், இண்டிவிஜுவலுக்கும் சந்தோஷம், ஒட்டுமொத்த அந்த இயற்கைக்கும் சந்தோஷம். அதனால தான் அந்த பொண்ணுக்கு 210 மார்க் கிடச்சிது. ஸோ ஹாபிஸ்ன்றதை பேருக்காக போடாமல் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக அதை வந்து மாற்றிக்கிங்க. அந்த ஹாபிஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் நான் சொல்லியிருக்கேன், அப்படி மாற்றிக்கிங்க. ஓகே சார். நெக்ஸ்ட்டு பேசும்போது மென்டல் பிரேக் டவுன் ஆஸ்பிரன்ஸுக்கு அந்த மாதிரி காமன் இஷ்யூஸ் சொன்னீங்க. அதுக்கு நம்ம அகாடமிலேயே ஜூனியர் மென்டார்ஸ்னு ஃபார் எவ்ரி 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டார் அலோகேட் பண்ணி அவங்கள கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். நிச்சயமாக. ஆக்சுவலாக அகாடமி வந்து சிறிய லெவலில் இருக்கிறப்ப வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸி. அகாடமி வளர 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 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய போகிறப்ப ஒரு குறிப்பிட்ட நபர்ஸ்க்கு வந்து ஒரு மென்டார்ஸ் நம்ம ஒதுக்குனா மட்டும்தான் இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் இருக்க முடியும். இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா ரிசல்ட்ஸ் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இட்ஸ் அ டெய்லர் மேடு ப்ராஜெக்டாக நம்ம மாற்றணும். கஸ்டமைஸ்டு மென்டார்ஷிப்பாக இருக்கணும். காமனாக கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து எல்லாருக்கும் வந்து சூட்டபிளாக இருக்காது. ஒருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் உதவாது. ஒருத்தர் 100 கேள்விக்கு 100மே ட்ரை பண்ணுவார் ப்ரிலிம்ஸில், ஜிஎஸ்சில். ஒருத்தர் வந்து 65 தான் ட்ரை பண்ணுவார். இது இவருக்கான ஸ்ட்ராட்டஜி, அது அவருக்கான ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அந்த இண்டிவிஜுவல் மென்டார்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இண்டிவிஜுவல் மென்டார்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 20 பேருக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்கள கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுவாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் கொடுப்பாங்க, மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துப்பாங்க, ப்ளஸ் வந்து இந்த நாலேஜ் கேப்பையும் வந்து ஃபில்லப் பண்ணுவாங்க. ஒரு டைம் ஷெடியூல் போட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்னா தன்னை வந்து ஒருத்தர் இண்டிவிஜுவலாக கவனிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும், ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ இது எல்லாமே சேர்றப்ப என்ன ஆகும், இது பெர்ஃபார்மன்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப்ன்றது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ். அதுக்கு பேர் வந்து கிங் மேக்கர்ஸ் உடைய போதிசத்வா அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து ஒரு பேர் வந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போவும் வந்து இன்னொன்று அடுத்த ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ க்யூவில் இருக்குது. பிரம்மாஸ்திரா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதில் மென்டார்ஷிப்போடு சேர்த்து ப்ளஸ் வந்து நாலேஜ் கேப்பையும் சரி பண்ணுறதுக்கு ரெகுலராகவே ஸ்ட்ராட்டஜி கிளாஸஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதில் வந்து இந்த எக்ஸாமை கண்டினியூஸாக ஃபெயில் ஆனவங்க, கண்டினியூஸாக பாஸ் பண்ணவங்க, இவங்க 2 பேரும் வர போகிறாங்க. அதாவது ஃபெயில் ஆனவங்க இந்த சென்ஸ் என்னென்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி மெயின்ஸும் பாஸ் பண்ணி நேர்முக தேர்வுக்கு போய் மிஸ் பண்ணவங்க. இவங்க எல்லாருமே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணவங்க. ஸோ எந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லித்தரது மூலமாகவும் ப்ளஸ் அந்த எலிமினேஷன் டெக்னிக்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரது மூலமாகவும் இது இன்னும் அடுத்த லெவலுக்கு இவங்களை கொண்டு வரும் அப்படின்றது தான் இந்த இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப். ஓகே. இப்போது சார் சொன்னதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒன் சைஸ் ஃபிட்டால்னு எந்த அப்ரோச்சும் கிடையாது. இப்போ மென்டார்ஷிப் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபேக்டர் வரும், கான்ஸ்டன்ட் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் ரீஐட்ரேட் பண்ணுது.